டாக்டர் ப்ளஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எதை பற்றி அப்படின்னா, பித்தப்பை கற்கள்ங்க. கேல் பிளாடர் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த பித்தப்பை கற்கள் உருவாகுது, அதை நம்ம எப்படி எளிமையாக சரி செஞ்சுக்கலாம், அது வராமல் எப்படி தடுக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக பித்தப்பை கற்கள் நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. இன்னும் இதுக்கு கரெக்டான ஒரு தீர்வு, இதனால தான் இது உற்பத்தி ஆகுதுன்றதை ரொம்ப கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. நவீன மருத்துவமாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. பட் நம்ம தமிழ் மருத்துவம் இதை பற்றி வேற ஒரு விஷயத்த சொல்லுது. அது எது, அதை எப்படி நம்ம சரி செஞ்சுக்கலான்னு பார்க்கலாம். பொதுவாக பித்தப்பை, அதாவது பித்தப்பை அப்படின்றது என்ன அப்படின்னா, பித்தம் உங்களுடைய கல்லீரலில் உருவாகி அது சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பை தான் பித்தப்பை. அதாவது அது ஒரு பேக் மாதிரி மட்டும்தான் உடம்புல செயல்படுது. இப்போ இந்த பித்தம் நீங்கள் அப்படியே எப்படி இதை கேட்கணும், இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் இதை ரிவர்ஸ்லேருந்து புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஏன் இந்த பித்த பைக்குள்ளே அதிகமான பித்தம் சேர்ந்து அது கல்லா உருமாறுதுன்னு தெரியும். முதல்ல உங்களுடைய உடம்புல பார்த்தீங்கன்னா செல் இருக்கும். அந்த செல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய ரத்தத்தை உடம்பு ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்கும். பிளட் செல்ஸ் எல்லாமே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சீக்கிரம் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அதில் ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகிட்டு சீக்கிரமாக டேமேஜ் ஆகும். இந்த அதிகப்படியான டேமேஜ் ஆகக்கூடிய செல்லை பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்ப்ளீன் கனெக்ட் பண்ணி, அதாவது மண்ணீரல்னு சொல்லுவோம், அந்த ஸ்ப்ளீன் அதை கலெக்ட் பண்ணி அதை திரும்ப சரி பண்ணி உங்கள் உடம்புல அனுப்பும். ஆனால் இப்போ இவங்களுக்கு நம்ம ஆக்சிஜன் சப்ளை கம்மியாக இருக்கிறதுனால அந்த செல் எல்லாமே சீக்கிரமாக இறந்து போயிடும். அந்த சீக்கிரமாக இறந்து போன செல் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் லிவர், ஸ்ப்ளீன் என்ன பண்ணும் அப்படின்னா எடுத்துகிட்டு லிவர்கிட்ட கொடுத்துருவார். லிவர் என்ன பண்ணுவார், இந்த மொத்த வேஸ்ட்டாக போன செல் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் அரைச்சி பைல் ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது கேல் பிளாடர் ஜூஸ், அதுவாக மாற்றி கேல் பிளாடரில் வச்சுப்பார். பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களோட ஜீரணம்ன்றது உங்கள் வாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நல்லா அதை நல்லா மசிச்சு நல்லா நீங்கள் மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா செரிமானம் சீக்கிரமாகன்ட்டு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, உங்களுடைய கண்ணுல இருந்தே உங்களோட ஜீரணம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது. நீங்கள் ஒரு பொருளை பார்த்த உடனே, இப்போ அதாவது ஒரு இட்லி சாப்பிட போகிறேன்னு முடிவு பண்ணி இட்லியை பார்த்துட்டிங்கன்னா உடனே உங்களுடைய சிக்னல் என்ன பண்ணும் அப்படின்னா, பைலில் லிவர் மூலியமா போயிட்டு இதுக்கு இவ்வளோ ஜூஸை மிக்ஸ் பண்ணாலே இந்த உணவு செரிமானம் ஆகிடும் அப்படின்னும். இதுவே நீங்கள் ஒரு பிரியாணியோ இல்லை இந்த மாதிரியான ஒரு சாப்பிட கடினமான பொருள், அதாவது ஜீரணமாக கடினமான ஒரு பொருளை சாப்பிட்டீங்க அப்படின்னா, கொழுப்புத்தன்மை அதிகமாக இருக்க பொருளை, அதுக்கு இந்த கேல் பிளாடர் ஜூஸ் இது அதிகமாக மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணால் பார்க்கும் போதே உள்ளுக்குள்ளே உற்பத்தி ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ இந்த கேல் பிளாடர் ஜூஸ் எதுக்கு அதிகமாக பயன்படுது அப்படின்னா, உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைச்சி அதை செரிமானமாக்கி அதை உபயோகப்படுத்துறதுக்கு மட்டும்தான் இந்த ஜூஸ் பயன்படுது உடம்புல. இப்போ இந்த மாதிரி நம்ம சொன்னோம் இல்லைங்களா, செல்லு அவங்களுக்கு ரொம்ப அதிகப்படியான டேமேஜ் ஆகிடும், ஆக்சிஜன் சப்ளை உடம்புல கம்மியாக இருக்கும். அப்போ செல் டேமேஜ் ஆனோன்னா அந்த செல் எல்லாமே கொடுத்த உடனே அதிகப்படியான இவங்களுக்கு பித்த நீர் சுரக்க ஆரம்பிச்சிடும். இந்த அதிகப்படியான பித்த நீர் அந்த பேக்ல மட்டும் இல்லாமல் சில சமயத்தில் கொழுப்பு பொருள் அதிகமாக சாப்பிடுவாங்க. நிறைய கொழுப்பு பண்டங்கள், நான்வெஜ் நிறைய சாப்பிட்றேன் அப்படின்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, நைட்டு அதே மாதிரி நைட் ஷூட் போவாங்க. நைட் ஷூட் போயிட்டு தூங்காமல் வேலை செய்கிறது, கொழுப்பு பதார்த்தங்கள், கொழுப்பு உணவுகள், எண்ணெய்கள் அதிகமான உணவுகளை சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, இது இந்த ரத்தத்தோடு சேர்ந்து அங்கே செரிமானம் ஆகாமல் போயிட்டு கேல் பிளாடர்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொழுப்பு கட்டின்னு சொல்லுவோம், லிப்போமான்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி கொழுப்பு கட்டி 80% உங்களுடைய பித்தப்பையில் கொழுப்பு கட்டிகளாக அது ஃபார்ம் ஆகிடும். இப்போ அது அந்த பித்தப்பை கல் பார்த்தீங்கன்னா பித்தப்பைக்குள்ளே போயிட்டு கீழே தேங்கி நிற்காது. அந்த உள்ளுக்குள்ள ஜூஸ் மேலே மிதக்கும். இப்போ ராமர் பாலம்லாம் கட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த ராமர் கல்லுன்னு சொல்லுவாங்க பாருங்க, தண்ணி மேலே மிதக்கும்ட்டு. அந்த மாதிரி இந்த கல் என்ன ஆகுது அப்படின்னா மேலே மிதக்குது. இந்த மாதிரி 80% இந்த கல் பித்த நீர் மேலே மிதக்கிறதுனால நீங்கள் இதுக்கு மருந்து கொடுத்தோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணியும் கரைக்க முடியாமல், இது அலோபதியில் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது பித்த பையில் இருக்க வரைக்கும் வலியை தராது. அது வெளியே வர முடியாமல், ஏன்னா கேல் டக்ட்னு சொல்லுவோம், ஒரு டக்ட் வழியாக அந்த பித்த நீர் உங்களுடைய உணவு குழாயில் கலக்கும். அந்த இடத்துல இது உள்ள வெளியே வரும்பொழுது அங்கே அடைப்பு ஏற்பட்டு அங்கே இன்ஃபெக்ஷன் ஆகும்போது தான் நீங்கள் பயங்கரமான ஒரு வலியை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம், உடலுக்கு ஒரு அறிவு இருக்குது, அது பல சிம்டம்ஸ் வழியாக சொல்லிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இது சின்னதாக உற்பத்தி ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா,
உங்களுடைய ரைட் சைடில் விலா எலும்புக்கு கீழே ஒரு வகையான சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்பெல்லாம் நீங்கள் உணவு சாப்பிட்றீங்களோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கடுமையான வலி வரும். அந்த வலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வலது பக்க தோள்பட்டை, உங்கள் வலது பக்கம் தோள்பட்டை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வலி வந்து அதிகமாக பரவிடும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒரு தோள்பட்டை வலி தான் சாதாரணமாக தைலம் தேய்ச்சா சரியாயிடும்னு சொல்லிட்டு அப்படி போயிடுவாங்க. அது இல்லாமல் உணவு செரிமானமாகிறது தடுத்துரும். உணவு வந்து அதிகமாக புளிச்சு போக வச்சிரும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, புளிச்சு போன உணவுல இருந்து பார்த்தீங்கன்னா, புளிச்ச ஏப்பம் வர்றது, சரியா ஜீரணமாகாம ஒரு மாதிரி வாமிட் சென்சேஷன் வர்றது. இது மட்டும் இல்லாம, இவங்களுக்கு மிக முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிபேஷன் அதிகமா வரும். இப்ப இந்த பில்ருபின்னு சொல்லுவோம். அதாவது உணவு நீங்க சாப்பிட்டதுலேருந்து வேஸ்ட் பொருளா வெளிய போறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மலம் வழியா கலந்து அதுதான் உங்க மலத்துக்கு வந்து மஞ்ச கலரே குடுக்குது. இந்த கால் பிளாடர் ஸ்டோன் இருக்கவங்களுக்கு அந்த மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்ச கலரை விட கொஞ்சம் வெளிரிய கலரா மாற ஆரம்பிச்சுரும். ஒரு கிரீஸியா இருக்கும். ரொம்ப டைட்டா கான்ஸ்டிபேஷன் போகும். இந்த ஸ்டோன நீங்க இயற்கையா முறையில கரைக்க ஆரம்பிச்ச உடனே, எப்படி அது கரைஞ்சதுன்னு தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னா, இம்மீடியேட்டா கரைஞ்ச உடனே உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் சரியாயிடும். இந்த வலி குறைஞ்சிரும். குறைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது வந்து இல்லன்ட்டு. அதுக்கப்புறம் நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல ஸ்டோன் இல்லன்னுவாங்க. ஸோ இப்ப இத வந்து அலோபதி என்ன பண்ணுவாங்கன்னா, கல்லு பெருசான உடனே அத ஆப்பரேட் பண்ணி கால் பிளாடர எடுத்துருவாங்க. இப்ப இத எடுத்துட்டா இந்த பிரச்சனை சரியாயிடுமான்னு கேட்டீங்கன்னா, எடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்க நெறைய பேருக்கு சில பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். என்னன்னா, சில உணவுகள சாப்பிடவே கூடாது. கொழுப்பு பண்டங்கள், எண்ணெய் பொருள் அந்த மாரி பல உணவுகள் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவாங்க. உணவே வந்து நீங்க நெறைய எடுத்துக்க கூடாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சில மாதங்கள் நீங்க உணவு எடுத்துக்காம, கம்மியான உணவுகளா தண்ணீர் அதாவது நீர் உணவுகளா எடுத்துட்டீங்க அப்படின்னா, அது உடனே அது வந்து பழைய மாதிரி நீங்க வந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி கிடையாது. நீங்க அவங்க எல்லாம் கேட்டு பாருங்க. சில பேர் வந்து சாப்பிடுவாங்க. ஒரு மாத்திரை சாப்பிடுவாங்க. அது என்னன்னா, நீங்க சாப்பிட்ட இன்னும் ஒரு சில கண்டிஷன்லாம் இருக்கு. நீங்க சாப்பிட்ட உணவுல இந்த மாத்திரைய சேர்த்து சாப்பிடணும். அப்பதான் அந்த மாத்திரை தான் உங்க உணவையே வந்து ஜீரணமாகக்கூடிய உதவியா இருக்கும். அது இல்ல அப்படின்னா, நீங்க எத சாப்பிட்டாலுமே வந்து ஜீரணமாகாது. பித்தப்பையில ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அத நம்ம சரி செஞ்சுட்டோம் அப்படின்னா, அடுத்து இயற்கையா என்ன நடக்கணுமோ அது எல்லாமே நடக்கணும். பட் இங்க என்ன ஆகுதுன்னா, பித்தப்பை அந்த கல் இருக்கும்போது என்ன பிரச்சனை வந்ததோ, பித்தப்பை எடுத்ததுக்கு அப்புறம் அத விட பிரச்சனை இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சுரும். ஸோ அதனால பித்தப்பையில மட்டும் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அவசரப்பட்டு அறுவை சிகிச்சை தான் ஒரே வழின்னு போகாம, உங்க இயற்கை மருத்துவர்கிட்ட ஒரு சில செகண்ட் ஒப்பீனியன்னு சொல்லுவோம். அந்த மாரி செகண்ட் ஒப்பீனியன் கேட்டுட்டு, அது முடியலன்ற பட்சத்தில, இறுதி முடிவா வந்து நீங்க வந்து உங்களுடைய கால் பிளாடர் ஸ்டோன ரிமூவ் பண்ணி, கால் பிளாடர் ரிமூவ் பண்ற ஐடியாக்கு நீங்க போலாம். அதுக்கு முன்னாடி ஒரு இயற்கை மருத்துவர அணுகி, இத பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ண முயற்சி பண்ணுங்க. ஸோ நம்ப எப்படி இத வந்து இப்போ கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க எந்த விதமான மருத்துவர்ட்ட போனாலும், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல இந்த பித்த நீர வந்து கம்மி பண்ணணும். குறிப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா, 5ல ஒரு லேடீஸ வந்து பாதிக்குது. ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 10ல ஒரு ஆண்கள பாதிக்குது. ஏன் லேடீஸ வந்து இந்த நோய் வந்து குறி வச்சு தாக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ப கலாச்சாரத்துல அதிகமாக இந்த ஃபீமேல் சொல்லக்கூடிய விமன்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, விரதம் இருப்பாங்க. நம்மளுக்கு விரத முறைன்றது மிகப்பெரிய ஒரு சயின்ஸ். இன்னைக்கு நெறைய ஆராய்ச்சி சொல்லுது, விரதம் நீங்க கரெக்ட்டா இருந்துட்டீங்க அப்படின்னா, கேன்சரே வராதுன்ட்டு. அப்படி ஒரு விரத முறைய தப்பா இருக்கிறதுனால மட்டும் தான், சரியான முறையில கடைபிடிக்காம இருக்கிறதுனால தான், இந்த பித்தப்பை கற்கள் வந்து அதிகமா வந்து பெண்கள தாக்க ஆரம்பிக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவா வழக்காடு முறையில ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஒரு பொழுது இருக்கிறேன். காலையில சாப்பிட்டுருவாங்க, இல்ல இரவு சாப்பிடுவாங்க, காலை ஃபுல்லா விரதம் இருப்பாங்க. இல்ல காலையில சாப்பிட்டு ஒரு நாள் ஃபுல்லா விரதம் இருப்பாங்க. இது வந்து ப்ராப்பரான வந்து ஒரு விரத முறையே கிடையாது. விரதம் இருக்கிறதுக்கு விரதம் இருக்கக்கூடிய முன்னாள் நைட்டே வந்து நீங்க வந்து ரெடி ஆகணும். அத ரெடி ஆயிட்டு விரதம் முடிச்சதுக்கு அப்புறம், நீங்க வந்து சஷ்டி விரதமா இருக்கட்டும், எந்த விரதமா விரதம் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு மதமா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, விரதம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு செய்முறைன்னு இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் முறைப்படி பார்த்தீங்கன்னா, சுண்டக்காய் வத்தல் சாப்பிடுவாங்க. சுண்டக்காய் வத்தல் சாப்பிட்டா தான் உங்களுடைய இந்த விரதம் வந்து முடிஞ்சதா கணக்கு. அத சாப்பிட்டுட்டு தான் நீங்க வந்து உணவே எடுத்துக்கணும். நீங்க இஸ்லாம்ல பார்த்தீங்கன்னா, ரமலான் நோன்பு இருப்பாங்க. ரமலான் நோன்பு முடிஞ்சுது. இப்ப 6 மணிக்குள்ள அவங்க உணவு வந்து 6 மணிக்கு அப்புறம் சாப்பிட போறாங்க அப்படின்னா, சூரியன் அஸ்தமனத்துக்கு அப்புறம் ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிடுவாங்க. ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து உணவுக்கே போவாங்க. ஏன் அப்படின்னா, அப்ப வந்து இந்த கால் பிளாடர் ஜூஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா? பித்த நீர். அதிகமா அது வந்து சுரந்து உள்ள போயிட்டு இருக்கும். அத ரெட்யூஸ் பண்ணி அதோட ஓட்டத்த சீரமைக்கிறதுக்காக தான், இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த சுண்டை வத்தலும், இந்த பேரிச்சம்பழமும். இப்படி விரத முறை இருந்தா தான் வந்து அது ப்ராப்பரா இருக்கும். அது எந்த விதமான ஆபத்தும் குடுக்காம, அதுவே மருத்துவமா மாறும். பட் நம்ம அத தெரியாம இன்னைக்கு வந்து பண்றதுனால, அதுவே நமக்கு வந்து ஆபத்தா போது. ஸோ இப்ப வந்து யாரெல்லாம் விரதம் இருக்காங்களோ, இவங்களுக்கு வந்து இது அதிகமா வருதுன்றத பார்த்தோம். இப்ப நம்ம விரதம் இருக்க போறோம். இப்ப ஒரு நம்மளுக்கு தெரிஞ்சத நம்ம விரதம் இருந்துருந்தோம். இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சரியான நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. காலையில சாப்ட்டுருப்பாங்க.
பசியெல்லாம் கரெக்டான நேரத்துக்கு எடுக்கும். ஆனா வேலை விஷயமா வேலை பளு அதிகமா இருக்கிறதுனால சாப்பிட முடியலன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்கலாம் என்ன பண்ணலாம்? எனக்கு வேலை அதிகமா இருக்கு சார், நான் விரதம் இருப்பேன் சார் அப்படின்னு சொல்றவங்க எல்லாரும், நீங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு ஜூஸ், அத வந்து நீங்க என்ன பண்ணணும், கட்டாயம் 1 வாரம் 3 நாள், அடுத்த வாரம் மொத்தம் மாசத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா, 2 வாரத்துல 3, 3 நாள் மட்டும் நான் சொல்லக்கூடிய ஜூஸ குடிக்கும்போது, இந்த பித்த நீர் வந்து சமமாகும். பித்த நீரால பித்தத்துல அந்த பித்த பையில உற்பத்தி ஆகக்கூடிய கல்லோட தடிமன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கரைய ஆரம்பிக்கும் இயற்கையான முறையில. அதே மாரி பித்த பையில கல் இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அடிக்கடிக்கு உங்க உணவுல வந்து ஏலக்காய வந்து சேர்த்துக்க பாருங்க. ஏலக்காய் டீ போட்டு குடிங்க. ஏலக்காய வந்து அதிகமா ஏலக்காய் டீன்னா நீங்க பால்ல இல்ல, வெறுமனே ஏலக்காவ கொதிக்க வச்சு சாப்பிட பாருங்க. இல்ல வெத்தல கூட ஏலக்காய் வச்சு சாப்பிட பாருங்க. இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்க பித்தப்பையில வந்து கல் உற்பத்தி ஆகுறத கம்மியா அது வந்து கம்மியாயிடும். பிளஸ் இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஜூஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு வாரத்த செலக்ட் பண்ணிக்கோங்க. திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாள் வந்து கன்டினியூஸா எப்ப நீங்க நான் சொல்லக்கூடிய ஜூஸ் எடுத்தாலும் கன்டினியூவா எடுக்கணும். திங்கட்கிழமை சாப்பிட்டு, புதன்கிழமை சாப்பிட்டு, வெள்ளிக்கிழமை சாப்பிட்டேன்னு சொல்லாம, கரெக்ட்டா ஒரு 3 நாள் திங்கள், செவ்வாய், புதன் அப்படின்ற மாரி 3 நாள். இல்ல அப்படின்னா புதன், வியாழன், வெள்ளி. இப்படி எந்த இடத்துல கன்டினியூஸா ஒரு 3 டேஸ் எடுத்துக்கணும். அது என்ன பண்ணணும்னா, காலையில வெறும் வயித்துல ஃபர்ஸ்ட்டு நாள் என்ன பண்றீங்க அப்படின்னா, சின்ன வெங்காயம் ஒரு 3, 4 எடுத்துக்கிறீங்க. அத வந்து நல்லா இடிச்சு, சாறு எடுத்து ஒரு கண்ணாடி டம்ளர்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி, தோல சீவி, இஞ்ச இடிச்சு, சாறு எடுத்து தனியா வச்சுக்கோங்க. இந்த இஞ்சி சாறு எடுக்கும்போது மட்டும் தனியா வச்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா, அடியில ஒரு சுண்ணாம்பு மாரி ஒரு டெபாசிட் ஆகும். அந்த டெபாசிட் ஆன லேயர அப்படியே விட்டுருங்க. அத வடிகட்டி அந்த ஜூஸ எடுத்துக்கோங்க. ஒரு வார்ம் வாட்டர், ஒரு இளம் சூடு இருக்கக்கூடிய தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணில 3 ஸ்பூன் இந்த சின்ன வெங்காய சாறு, 3 ஸ்பூன் வந்து அந்த இஞ்சி சாறு கலந்து குடிச்சிருங்க. இத கன்டினியூஸா ஒரு 3 நாள், 1 வாரத்துல எடுத்துட்டு, அதோட அந்த வாரத்த விட்டுருங்க. அதுக்கு அடுத்த வாரம், இந்த 1 வாரம் விட்டதுக்கு அப்புறம், அடுத்த வாரம் அதே மாரி ஒரு கன்டினியூஸான திங்கள், செவ்வாய், புதனா இருந்தா, அதே திங்கட்கிழமை மொத நாள் என்ன எடுக்கணும் அப்படின்னா, இதுல இஞ்சி சாறு சேர்த்தா மாரி, சின்ன வெங்காயத்த வந்து 3 சின்ன வெங்காயம், 4 சின்ன வெங்காயம் இடிச்சு, ஜூஸ் எடுத்து தனியா வச்சுர்றீங்க. இஞ்சிக்கா பதில் இந்த வாரம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, வெள்ள முள்ளங்கி. வெள்ள முள்ளங்கிய நல்லா நறுக்கி, அத சாறு எடுத்து மிக்ஸில போட்டு அரைச்சு சாறு எடுக்காதீங்க. இடிச்சு சாறு எடுங்க முடிஞ்ச அளவுக்கு. சாறு எடுத்து அதே மாரி வச்சுருங்க. அதே மாரி 150 எம்எல்லேருந்து 200 எம்எல் வந்து வார்ம் வாட்டர் வச்சுக்கோங்க. இந்த முள்ளங்கி சாறு ஒரு 3 ஸ்பூனு, இந்த சின்ன வெங்காய சாறு ஒரு 3 ஸ்பூனு. இத கலந்து நீங்க குடிச்சிருங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்ப்ளீன்லேருந்து இந்த இந்த அதிகப்படியான டேமேஜ் ஆன செல் அங்க குடுத்து அதிக புரொடக்ஷன் ஆகுது பார்த்தீங்களா? அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பண்ணி, உங்களோட பித்த நீர வந்து சமநிலையில கொண்டு வரும். இது பித்தம் உடம்புல அதிகமானவங்களுக்கும் சமமாக்கி கொண்டு வந்துரும். இந்த பித்த நீர வந்து அதிகப்படியான புரொடக்ஷனையும் கம்மி பண்ணிடும். இந்த ஜூஸ வந்து குடிக்கிறீங்க. இந்த ஜூஸ் எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு, எனக்கு வந்து பித்தப்பை கல் இருக்கான்னு நீங்க பார்க்கணும். திரும்ப ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். இப்ப நான் சொன்ன மாரி ஒரு சில பேருக்கு டவுட்டே வரும். சார் எனக்கும் தோள்பட்ட வலி இருக்கு. நானும் இந்த ஜூஸ் குடிச்சிடலாமா? எனக்கும் வயிறுல வலி இருக்கு. இந்த ஜூஸ் நான் குடிச்சிடலாமான்னு கேட்பாங்க. கான்ஸ்டிபேஷன் இருந்தாலும் குடிச்சிடலாமான்னு கேட்பாங்க. இந்த ஜூஸ குடிக்கிறதுனால எந்த ஒரு தவறும் கிடையாது. பட் உங்களுக்கு இது இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஸ்கேன்லாம் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய கால்ல ஒரு அறிகுறிய காட்டுறேன். அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா, கண்டிப்பா அந்த ஜூஸையும் குடிங்க. ஸ்கேன் பண்ணியும் பாருங்க. உங்களுடைய வலது கால் எடுத்து பார்த்தீங்கன்னா, பாதம். வலது கால்ல பாதத்துல உங்களுடைய சுண்டு விரல், அது பக்கத்து விரல். அதாவது 4 விரல். இந்த கட்ட விரல விட்டுருங்க. இந்த 4 விரலுக்கு நடுவுல ஒரு கேப் இருக்கும். அதே கேப் ஓரமா அப்படியே கீழ பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, ஒரு 2 விரலுக்கு கீழ கருப்பு கலர்ல ஒரு டாட் மாரி வந்துரும். அதாவது உங்க கால் இப்படி இருக்கும், விரல் இருக்கும். இந்த இடம் கட்ட விரல் பக்கத்துல இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஏரியா மாரி இருக்கும். அதுக்கு எக்ஸாக்ட்டா கீழ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, கருப்பு கலர்ல வந்து ஒரு சின்னதா டாட் மாரி இருக்கும். அந்த டாட் வந்துருச்சு அப்படின்னாலே என்ன நடக்குதுன்னா, பித்தப்பை வந்து சமானமா இல்ல. அதுல ஏதோ ஒரு குற்றம் நடக்குது, பிரச்சனை இருக்குன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சைஸ் கல் வந்து அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. பட் ஆனா இந்த கால்ல இருக்கிற முறைய பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கல்லு ஸ்டார்ட் ஆக துவங்க போதுன்றதே உங்க கால் வந்து உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டா வந்து உங்க கால் காட்டிடும். ஸோ அப்ப நீங்க இந்த கால செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க. முடிஞ்சா ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இன்னும் நம்ம வந்து எடுக்கலாம். இப்ப இந்த ஜூஸ் எடுக்க எடுக்க அது கொஞ்சம் கொஞ்சமா கரையறத நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணி பயன்பெறுங்க. இயற்கையான முறையில, நல்ல முறையில எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.